இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை இறை இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள், இரக்கத்தின் நாள், திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். எனவே பிரியமானவர்களே, இயேசுவின் இதயம் நமக்காக துடிக்கிறது. அந்த இதயத்திலே கருணை உண்டு, இரக்கம் உண்டு, பரிவு உண்டு. நம்மை அன்பு செய்யக்கூடிய அளவு மிக பெரியதாகவே இருக்கிறது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சிகளை கடைபிடிப்போம். ஆராதனை நேரத்திலே பங்கு கொள்ளுவோம். இரக்க ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூக்கா நற்செய்தி பிரிவு 17 இறை வார்த்தைகள் 26 37 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, நற்செய்திக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய நாளிலே சிறப்பாக சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் நாளானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த குழந்தைகள் என்பவர்கள் யார்? இறைவனால் அன்பு செய்யப்படக்கூடியவர்கள். குழந்தைகளை தடுக்காதீர்கள், அவர்கள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவர். குழந்தைகளிடத்திலே இறையாட்சி உண்டு, விண்ணரசு அவர்களிடமே இருக்கிறது என்றெல்லாம் குழந்தைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி பேசிய இயேசு இன்று சிறப்பாக இந்த குழந்தைகள் நாளிலே இப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை இறைவனிடம் அழைத்து செல்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இன்று உலக அளவிலே குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வாய்ப்பு வசதிகளையும் நாம் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வளருகிறார்கள், சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள் உருவாகிறார்கள் என்றால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக உணர்ந்து ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அந்த குழந்தைகளை நாம் பராமரிப்பது, அவர்களை வளர்த்தெடுப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த குழந்தைகளை சரியான விதத்தில் நடத்திவிட்டோம் என்றால், வளர்த்து விட்டோம் என்றால் நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு உலகம் உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே சிறப்பாக இன்று குழந்தைகளுக்காக சிறப்பாக அவருடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். அந்த குழந்தைகளை பராமரிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் கூட சிறப்பாக ஜெபிப்போம். நல்ல ஒரு சமுதாயம் உருவாகட்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இதோ இந்த இன்றைய மன்னாவிலே நான் சொன்னேன், அந்த நற்செய்தியிலே சிறப்பாக லூக்காஸ் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 26 37 முடிய பகுதிகளிலே படிப்பது என்னவென்றால், இயேசு தன் சீடர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி சொல்வதாகவே அமைந்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட இருக்கின்ற நேரத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா இருந்த பொழுது எல்லா திருமணம் செஞ்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, நல்ல பாவங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடவுள் பார்க்குறாரு, அந்த நோவாவுக்கு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை மட்டும் பெட்டகத்துக்குள்ள போக வச்சு மற்ற எல்லாவரையுமே அழித்து விடுகிறார். அந்த அழிவு மக்களுக்கு எப்போ வரும்னே தெரியாது, காத்து கொண்டே இல்லை. திடீர்னு நினையாத நேரத்தில் அந்த அழிவு வந்தது, அனைவருமே அழிந்தார்கள், புதிய சமுதாயம் உருவானது. இதோடு இன்னொரு கருத்தையும் சொல்றார். லோத்தினுடைய காலத்தில் நடந்தது போலவே மானிட வாழ்கிற நாளிலும் நடக்கும் அப்படிங்கிறார். லோத்து காலத்தில் என்ன நடந்துச்சு? லோத்து காலத்தில் கூட எல்லாருமே உண்டார்கள், குடித்தார்கள், மகிழ்ந்திருந்தார்கள். அந்த காலத்திலும் அப்படிப்பட்ட பாவம் செய்த அந்த மக்களை கடவுள் அடியோடு அழித்து விடுகிறார். லோத்தி மட்டும் காப்பாற்றுகிறார். லோத்தினுடைய மனைவி கூட திரும்பி பார்த்தார்கள், அவர்களும் அழிந்து விட்டார்கள், உப்பாக மாறினார்கள் என்று லோத்தினுடைய காலத்திலே பெரிய நெருப்பு தூணினாலும் அந்த மக்களை அழித்ததாக நாம் விவிலியத்தில் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி நோவா காலத்திலே அந்த மழையினால் மக்கள் அழிந்தார்கள், லோத்தினுடைய காலத்தில் நெருப்பினால் மக்கள் அழிந்தார்கள் என்று இயேசு இந்த செய்தியை கொண்டு வருவதன் நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளுடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது, எப்படி வரும் என்று தெரியாது.
அந்த பாவம் செய்தால், தவறு செய்தால் அவர்களுக்கு அழிவு, இப்படிப்பட்ட அழிவு உண்டு என்ற ஒரு செய்தியை இயேசு மறைமுகமாகவே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த பகுதியுடைய மைய கருத்து, இறுதி நாளுக்கு தயாராகுங்கள், கவனமில்லா வாழ்க்கை அழிவுக்குரியது. இந்த மைய கருத்தை வைத்துத்தான் இந்த சிந்தனைகளே அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இறுதி நாளுக்கு தயாராக இருங்கள். எப்பொழுது அந்த இறுதி நாள் வரும், கடவுள் வருவார், கடவுள் நம்மை மீட்பார், பாவிகளை அழிப்பார் என்பது தெரியாது. அந்த இறுதி நாளுக்காக இப்பொழுதிருந்து நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். கவனமில்லாமல் வாழ்கிற பொழுது அழிவு உண்டு. பார்த்துக்கலாம், கடவுள் எப்போ வர போறாரு, எப்போ நமக்கு இரண்டாம் வருகை இருக்க போதுன்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நோவாவின் காலத்துல கடவுளை பத்தி நினைக்காமலே அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு இருந்தாங்க இல்லையா, அதே போல அவர்களுக்கு அழிவு வந்தது. லோத்தினுடைய காலத்துல எல்லாமே பாவம் செஞ்சுட்டு நிம்மதியோடு அந்த உடல் சுகத்தோடு அவர் வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு அழிவு வந்ததே. அதே போல அந்த கவனம் இல்லாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் அழிவு உண்டு. கவனத்தோடு இருந்தது நோவா மீட்கப்பட்டார், கவனத்தோடு இருந்த அந்த லோத்து மீட்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த ஒரு சிந்தனையை உள்வாங்கி நம்ம இந்த நாளை நாம் தியானித்தபடி நாம் வாழ முயற்சி எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில கவனம் என்பது தேவை. எப்பொழுதுமே நான் என்னை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது இப்ப இயேசு வந்தா கூட நான் தயாராக இருக்கேன், என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தயார் நிலையிலே கவனமாக இருக்க வேண்டும். கவனம் இல்லை என்றால் அழிவு உறுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில் இந்த மைய கருத்தை வைத்து தியானிக்கிற போது நமக்கு ஒரு கருத்து கூட வருகிறது. என்ன கருத்து என்றால், பாவிகள் கடவுளுடைய இரக்கத்தை பெற தடையாகவே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த இரக்கம் கிடைக்காது. பாவிகளால இந்த கவனம் குறைவு அதிகமாக இருக்கும். நான் பாவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த பாவம், இந்த தப்பு அந்த தப்பு, அவனை சாகடிக்கணும், இவன் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பாவம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த நேரத்துல கவனம் இருக்காது. என்ன கவனம்? கடவுள் என்கிற ஒரு கவனம். கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நினைவு இல்லாமல் பாவம் பெருக்கி கொண்டே போகும். இந்த பெருகக்கூடிய பாவத்தை கடவுள் பொறுக்காமல் தான் அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்களை அழித்தார். அதை போன்று நம்முடைய பாவம் பெருக பெருக நாம் கடவுளை மறந்து விடுவோம், கடவுளுடைய பழிச்சொல்லுக்கு ஆளாகி விடுவோம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில இன்னொரு கருத்தாக சொல்லுவது, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் எந்நேரமும் விழிப்பாகவே இருக்க வேண்டும், தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு போறது, விவிலியம் வாசிப்பது, இறைவார்த்தையின்படி நடப்பது, பிறருக்கு நல்ல பணிகளை செய்வது, அன்பு பணிகளை செய்வது, இரக்கத்தோடு இருப்பது, இப்படி போன்ற நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக நாம் தயார்படுத்துகிறோம் என்று அர்த்தமாகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே இந்த நற்செய்தியை படித்து விட்டு ஐயோ ஒரு பெரிய அழிவு எனக்கு இருக்கிறது என்று பயப்படாமல், கடவுள் என்னை மீட்க வரப்போகிறார், என்னை தாங்க போகிறார், எனக்கு பெரிய நித்திய வாழ்வை கொடுக்க போகிறார் என்று நினைத்து நல்ல சிந்தனையோடு நேர்மறை எண்ணங்களோடு கடவுளை அணுக முயற்சி எடுக்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாகவே இருக்கும் என்பதை புரிந்தவர்களாக இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, நீர் மிக பெரியவர், உயர்ந்தவர், எங்களை படைத்தவர், எங்களை வழி நடத்துகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் இயேசுவே. அன்பு தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாளுமே உமது கண்ணின் கரு விழியை போல பராமரித்து காத்து வருகிற தெய்வமாகவே இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சிறப்பாக இன்று குழந்தைகள் நாளை கொண்டாடுகிறோம், சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைகளை எங்களுக்காக கொடுத்திருக்கு. இந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுதே எங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் நடத்த வளர்க்க எங்களுக்கு ஆற்றலை கொடும். அந்த குழந்தைகளை நீரே சுமந்து கொண்டு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்து அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் அறிவையும் ஆற்றலையும் திறமைகளையும் கொடுத்து வளர்த்திரலும். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, உமது வார்த்தை வாஞ்சியோடு கேட்டு உமது சித்தத்தின்படி நடக்க இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துகிறாக. அவர்களுக்கு இருக்கிற உடல் வியாதிகள், மன வியாதிகள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள்,
சாத்தானுடைய அலைகழிப்பு எதுவும் இல்லாமல் நிம்மதியோடு இருக்க, அவர்கள் நினைப்பது எல்லாம் பெற்று மகிழ்ந்து வாழ, குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியோடு வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. பல்வேறு குடும்பங்களிலே கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறார்கள். பல்வேறு குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகளோடு வீடு இல்லை, நிலம் இல்லை என்று தகராறிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெளிநாடுகளிலே பல மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து வழி நடத்துகிறாங்க. திருமணம் தடை, குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னும் வேலை இல்லை என்றெல்லாம் இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தேவையான அனைத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.